எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி அம்மை ஒளி தீர பறையது முழங்கிற ஆடிடும் காளி அம்மா மலையனுரா தாயே அம்மா. பார்ப்பன ஆதிக்கம் உள்ளே வரும்போது இல்லை பார்ப்பன எதிர்ப்புக்காகவே எழுதப்பட்ட கதையாக பழையனூர் நீலின்னு இன்னொரு கதையாக வரும். அந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா நீலி வந்து அவள் தம்பியோட செத்து உடலை வச்சுக்கிட்டு பழி வாங்குறதுக்காக காத்திருந்தா அப்படின்னு இந்த கதைகள் பூராமே பார்த்திங்கன்னா சுடுகாட்டோடு சம்மந்தப்பட்ட கதையாகவே இருக்கும். இப்போ இந்த சுடுகாடு, கணவன் இல்லாத ஒரு பெண், ஒரு குழந்தை அப்படின்ற கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பொதுவான கருத்தாகவே வந்துக்கிட்டே வரும். எல்லா மதங்களுமே அடிப்படையில் இப்படி ஒரு கதையை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜீசஸ் கதையிலையும் பார்த்திங்கன்னா மேரிக்கு வந்து கணவன் இல்லாமையே குழந்தை பிறந்தது, ஒரு விதவை தாய்க்கு ஒரு பையன் அப்படின்ற ஒரு புனித கதைன்றதோட மூலம் வந்து இந்த எசக்கியம்மன் சுடலை மாடன்ற கதையிலேருந்து ஆரம்பிக்குது. சுடுகாடுன்னு திரும்ப திரும்ப வருது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் வந்து எங்கே இருக்குன்னா பௌத்த மதத்தில் இருக்குது. மரணம் வந்து தவிர்க்க முடியாது, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப முக்கியமானவன். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இதுதான் டீகார்ட் சொன்னது. அதாவது நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். நான் செத்துருவேன், நான் தான் ரொம்ப முக்கியம், நான் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் செத்ததுக்கப்புறம் யாரும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படியே தான் இயங்கும். அடுத்த கட்டத்துக்கு நகராது, எதுவுமே நகராது. ஒருத்தர் சாகவே மாட்டாருன்னு வச்சுக்கப்பா. 500 வருஷமா அவரே எம்டியா இருந்தாருன்னா என்ன ஆகும்? 500 வருஷமா மோடியே பிரதமராக இருந்தாங்க அப்படி யோசிச்சுப்பாரு, இந்தியா என்ன ஆகும்? ஸோ இந்த பிரச்சனை வரும்போது தான் சமயம் சார்ந்தவர்கள் உள்ள வராங்க. அது மாதிரி இந்த உலகத்தை விட அது ரொம்ப சூப்பரான உலகம். அந்த உலகத்தில் மரணமே கிடையாது, நித்திய சொர்க்கம், டெய்லி சந்தோஷமாக இருக்கலாம். அங்கே நித்திய கன்னிகள் கிடைப்பாங்க, டெய்லி ஒரு பொண்ணு கிடைக்கும், எல்லாமே வெர்ஜினாக இருக்கும். அங்கே பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே சிங்கத்தின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், இப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டு. அப்படியா, சரி, இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவா? நான் போனால் எனக்கு சரக்கு ஊற்றி தருவாங்கன்ற, ஃபிகர் வரும்ன்ற, எல்லாம் ரைட்டு. அதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? அட்மின் யார்? அவர் பேர் தான் கடவுள். வர்க்க ரீதியாக வேறுபட்டுருக்கானா? எங்கேயும் வேறுபடாது. இல்லை, நான் கடவுளுக்கு காசு கொடுக்கறது அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்று பேசுகிறேன். இப்போ வந்து நல்லது செய்கிறது, கருணை உள்ளமாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறது, செய்ய சொல்கிற வேலையை கீழ்ப்படிஞ்சு செய்யறது அப்படின்ற விஷயங்கள் வேற ஒரு வர்க்கத்தினருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ நான் பணக்காரனாக இருக்கிறேன்னா நான் போயிட்டு ஒரு பழனிக்கு ஒரு வேலு செலுத்த முடியும், திருப்பதி கோயிலில் காசு தங்க காயினா போட முடியும். ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? உண்மையிலே வந்து மதுரை மீனாட்சி கோயில் உள்ள என்னை விடமாட்டேன்றியா? நான் வந்து இங்கே அங்காள பரமேஸ்வரன் ஒன்று வச்சுக்கிறேன், மேல்மணியில் ஒரு ஆதிபராசக்தின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஆதிபராசக்தி உருவாக்கப்பட்டது அப்படிதான். ஓகே, ஆதிபராசக்தி உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. அது நிறைய பேருக்கு இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாது. அந்த ஸ்கேமை நேரில் பார்த்து வந்தாங்க. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போது மயான கொள்ளை வருஷம் இப்போது வட தமிழ்நாட்டில் மயான கொள்ளைன்றது நாளுக்கு நாள் அதனுடைய வீச்சு, அதை கொண்டாடுறது வந்து இன்னும் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ மயான கொள்ளைனா என்ன? சிறுதெய்வ வழிபாடாக கொண்டாடுறாங்க எல்லாருமே. சிறுதெய்வ வழிபாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஜென்ரலாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது பார்ப்பன சாமிகள் அவங்க கும்புற சாமிகளை விட பார்ப்பனர் அல்லாத சாமிகளை வந்து இப்போது சூத்திரர்கள் அவங்க கொண்டாடுறது அது வந்து ரொம்ப அவசியம். சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வங்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இது ஏன் சிறுதெய்வ வழிபாடாக இருக்குது? பெருதெய்வ வழிபாடுனா என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சிறுதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு இதுக்குள்ளெல்லாம் நான் அப்புறமா வரேன். மயான கொள்ளை அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி வரேன். அதே போல் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம பின்னாடி வருவோம். முதல்ல மயான கொள்ளைனா என்னன்னு பார்ப்போம். மயான கொள்ளைன்றது வந்து பெரும்பாலும் எப்படி நடக்கும் அப்படின்னா சிவராத்திரி அன்றைக்கி தான் நடக்கும். அதை பெரும்பாலும் அங்காளம்மனை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டாடுற மாதிரி ஒரு பண்டிகையாக இருக்கும். சிவராத்திரினா மாசி மாதம் வருகிற அமாவாசை. அது குறிப்பாக சிவராத்திரியோடு சேர்ந்தே வந்துடும். கொண்டு போய் அந்த சுடுகாட்டில் போய் தேடுறது, கும்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது.
இது எல்லாவற்றுக்குமே வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எசக்கி அம்மன் கதை. இந்த எசக்கி அம்மன் கதை தான் வந்து இங்கே இருந்து பரவி உலகம் பூரா போச்சு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை இழந்துருவா. இழக்கும்போது அவள் கர்ப்பமாக இருப்பாள். அந்த குழந்தை வந்து பிறந்து சுடுகாட்டிலேயே பிறந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அதுதான் சுடலை மாடன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, இது வந்து பிற்காலத்தில் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், பழையனூர் நீலின்னு ஒரு கதையாக மாறுது. பார்ப்பன ஆதிக்கம் உள்ளே வரும்போது, இல்லை பார்ப்பன எதிர்ப்புக்காகவே எழுதப்பட்ட கதையாக இப்போ பழையனூர் நீலின்னு இன்னொரு கதையாக வரும். அந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா, நீலி வந்து அவள் தம்பியோட செத்து உடலை வச்சுக்கிட்டு அவள் பழி வாங்கிறதுக்காக காத்திருந்தா அப்படின்னு இந்த கதைகள் பூராமே பார்த்திங்கன்னா சுடுகாட்டோடு சம்மந்தப்பட்ட கதையாகவே இருக்கும். இதே கதை பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து ட்ராவல் ஆகி நம்ம சிகை கொட்டுறன் மாரி ட்ராவல் ஆகி அங்கே போய் இசிஸ் ஒசிரிஸ்ன்ற கதையாக மாறிடும். அதில் இந்த ஒசிரிஸ்ன்றவன் என்ன பண்ணுவான்னா, இசிஸ் வந்து கொல்லப்படுவான். கொல்லப்பட்டு எரிக்கப்படுவான். அவன் எரிக்கப்படும் போது இவன் என்ன பண்ணுவான், ஒரு கழுகு வடிவத்தை எடுத்து அந்த சிதைக்கு மேலே பறந்து போய் அந்த கணவனின் உடல்லேருந்து வர புகையை உள்ளே வாங்கி அவன் கர்ப்பமாகி ஹோரஸ்னு ஒரு பையனை பெற்றா அப்படின்னு வரும். இப்போ இந்த சுடுகாடு, கணவன் இல்லாத ஒரு பெண், ஒரு குழந்தை அப்படின்ற கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பொதுவான கருத்தாகவே வந்துக்கிட்டே வரும். எல்லா மதங்களுமே அடிப்படையில் இப்படி ஒரு கதையை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜீசஸ் கதையிலையும் பார்த்திங்கன்னா மேரிக்கு வந்து கணவன் இல்லாமையே குழந்தை பிறந்தது. அதே போலவே பார்த்திங்கன்னா முகமது நபி பிறக்கும்போது அவங்க அப்பா உயிரோடு இல்லை, அவங்க அம்மா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க. ஆதிசங்கரர் வேறு பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். ஆதிசங்கரோட அம்மாவும் விதவை, ஒரு விதவை தாய்க்கு ஒரு பையன் அப்படின்ற ஒரு புனித கதைன்றதோட மூலம் வந்து இந்த எசக்கி அம்மன் சுடலை மாடன்ற கதையிலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட் இருக்கணும்ட்டா இல்லை ஒரு எமோஷ்னல் பேக்ரவுண்ட் இல்லை, அது நல்லா இருக்குன்றப்ப அந்த கதை அப்படியே எடுத்துக்கிறது தானே. இந்த கதை நல்லா இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு பையனால் எப்படி எந்திரிச்சு வர முடியும்? ஒரு நல்ல கூட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இருந்து அவன் மேலே வந்தான் அப்படின்னா பரவாயில்ல. அவனுக்கு அப்பாவும் இல்லை, தங்கிறதுக்கு இடமும் இல்லை, சுடுகாட்டில் தான் இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி டெவலப் ஆகி வந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லும்போது அந்த கதை வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இங்கே மயான கொள்ளைன்னு வரப்போ சிவன், கபாலம், மண்டை ஓடு, அதுக்கு காரணம் வந்து பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த சைவ மதம்னு ஒன்று ரஃப்பாக உருவாகுது. அப்படி இப்போ இருக்கிற ஃபார்மேட்டில் உருவாகலை. அப்படி உருவாகும்போது அது ரெண்டாக பிரியுது. ஒன்று கோயில் வச்சு வழிபாடக்கூடிய ஒரு மெத்தடாக மாறுது. இன்னொன்று காளாமுகன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக மாறுது. அந்த காளாமுகன்ற கான்செப்ட் தான் வட இந்தியாவில் இன்றைக்கும் அகோரிகள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அகோரிகள்ன்ற கான்செப்டாக அது மாறுது. அந்த காளாமுகர் அப்படின்ற சொல்லக்கூடிய கான்செப்டில் இருக்கக்கூடிய ராவான கான்செப்ட் தான் இந்த சிவபெருமானோட கனெக்ட் பண்ணி மயான கொள்ளைன்னு சிவராத்திரியோட கனெக்ட் பண்ணுறது. அவர்கள் சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்கன்னா, மண்ட ஓட்டில் தான் பிச்சை எடுப்பாங்க, மனித மண்ட ஓட்டில், கபாலம். அதனால தான் காபாலிகர்கள் அப்படின்னு அதுக்கு பேரே. அதாவது சில பேர் வந்து அதை வந்து ரொம்ப உருட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தான் வந்து சுடுகாட்டில் போய் தலைச்சம்புள்ளையை தேடி அந்த மூளையை எடுத்து உருக்கி அதுலேருந்து மை செய்வாங்க. அது வசிய மை அப்படி இப்படின்னு உருட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கபாலத்தில் வந்து பிச்சை எடுப்பதோட காரணம் என்னென்னா, மனித வாழ்வு என்பது நிலையற்றது. இந்த மண்ட ஓடுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் ஒரு காலத்தில் மனுஷனாக தான் இருந்தான், இன்றைக்கி அவன் இல்லை, நானும் அது மாதிரி ஒரு நாள் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற நானும் புரிஞ்சுக்கணும், சாப்பாடு போடுற நீயும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் பௌத்தத்திலிருந்து கொஞ்சம் விலகி போவோன்ற மாதிரி. அது வந்து தாந்திரிக புத்திசம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நேபாளில் இருக்குது. அது சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா, மனித வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான். மனித வாழ்க்கைன்றது எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிரு, எதையும் விளக்காத அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் தாந்திரிக புத்திசம். அந்த தாந்திரிக புத்திசம் மாதிரியே தான் இந்த கபாலிக மதத்துலேயும் எல்லாத்தையும் அனுபவி, ஆனால் எதுவுமே நிலையில்லைன்றதையும் மனசில் வச்சுக்கோ. நாளைக்கு
உயிரோட இருப்பான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கே சரக்கு அடித்து சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்றது தான் கான்செப்ட்னு வச்சுக்கேன். செக்ஸ் வேணுமா வச்சுக்கோ, சரக்கு அடிக்கணுமா அடிச்சுக்கோ அப்படின்னு. இதை வந்து மகேந்திர பல்லவன் வந்து ஒரு நாடகமே எழுதியிருப்பார், மந்தவிலாசம்னு பேர், அதுக்கு பேர். அவர் சைவ மதத்துக்கு வந்ததுனால புத்த மதத்தை கிண்டல் பண்ணி ஒரு நாடகம் எழுதியிருப்பார். அதில் காபாலிகர்கள் 2 பேரும் ஒரு புத்த துறவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மண்டவோட காணும்னு சொல்லி 2 பேரும் குடிக்கிற இடத்துல மண்டவோட எங்கே வச்சேன்னு தெரியலன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த ஒரு இது போகும், அந்த நாடகம் போகும். ஸோ இந்த காபாலிக மதம், சுடுகாடு சார்ந்த விஷயம், இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக நாம் பழக்கத்தில் வைக்கிறது. இந்த சுடுகாட்டை அதோட ரிலேட் பண்ணுறதுக்கு எதுக்குன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அங்காளம்மன் வந்து இப்போது நான் பார்த்ததை சொல்கிறேன். இப்போ அவங்க கையில் கபாலை வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் குடல் தொங்கும், வாயில் ஆர்ட்டு மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு ஏதோ சுடலை விடுறது, அந்த இப்போது கொழக்கட்டை தூக்கி போடுறது, கொல்லை விடுறது அப்படின்றாங்க. என்னது அது? அது ஒன்றும் கிடையாது. அதாவது இது வந்து இங்கே வந்து மயான கொள்ளைன்னு சொல்கிறாங்க. நெல்லை மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கோயில் கொடான்னு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. என்ன நடக்கும்னா, ராத்திரி அதாவது காலையிலேருந்து பலி கொடுப்பாங்க. ஆடு, மாடு, பன்னி எல்லாமே பலி கொடுப்பாங்க. ராத்திரி ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டனுக்கு படையல் போடுவாங்க. படையல் போடுறதுன்னா என்னென்னா, நல்லா சோத்தெல்லாம் போட்டு ஆட்டை வெட்டி ரத்தத்தெல்லாம் ஊற்றி, இது வந்து திருமுருகாற்று படையில் என்ன சொல்லி முருகரை எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. தண்ணி தெளித்து வேலை நட்டு வச்சு, கத்தி அருவாளை நட்டு வச்சு சோத்தை போட்டு ரத்தத்தெல்லாம் ஊற்றிட்டு அவர் வந்து ஒரு அருவாளை தூக்கிக்கிட்டு ஓடுவார். கையில் ஒரு தீப்பந்தம் ஒரு அருவாளையும் தூக்கிட்டு ஓடும் அந்த சாமி. எங்கன்னா சுடுகாட்டுக்கு தான் ஓடும். சுடுகாடு வேறு போயிட்டு சுடுகாட்டில் ஏதாவது ஒரு சாங்கியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து அதெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இந்த சுடுகாடுன்னு திரும்ப திரும்ப வருது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் வந்து எங்கே இருக்குன்னா பௌத்த மதத்தில் இருக்குது. ஏன்னா பௌத்த மதத்துக்கு முந்தைய வழிபாட்டு முறைன்றது வந்து அதில் பெண்கள் வந்து தெய்வமாக காட்டப்பட மாட்டார்கள். வைதிக மதத்தில் இந்திரன், வருணன் எல்லோரும் இருப்பாங்க. பெண் வந்து தெய்வமாக இருக்காது. ரம்பா, ஊருசி, மேனகன்னு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வச்சுருப்பாங்களே தவிர பெண்களை சாமியாக கும்பிட மாட்டாங்க. பௌத்த மதத்தில் தான் பெண்களை தெய்வமாக கும்பிடக்கூடிய மெத்தடுன்றது அப்புறம் தான் வருது. அது பௌத்தத்தில் மனித வழிபாடு இருக்கா? மனித வழிபாடு இல்லை, பௌத்தம் பின்னாடி வழிபாட்டு முறையாக மாறும்போது அந்த பெண் தெய்வ வழிபாடுன்னு வருது. ஏன்னா புத்தரை வந்து சின்ன வயசில் வளர்த்தவங்க வந்து கௌதமின்னு ஒரு அம்மா, அவங்க ஒரு செவிலி தாய். அவங்க வந்து புத்தர் இந்த மாதிரி வந்துட்டாருன்னொடனே வந்து கேட்குறாங்க, என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கப்பான்னு. பெண்களெல்லாம் நான் சேர்க்கறது இல்லை அப்படின்னு புத்தர் சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது என்னப்பா இது, நீயே ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்குறியா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன மனசு கட்டுப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை சேர்த்துக்கிறார், அவங்க வளர்ப்பு தாயை. அதனால தான் அவர் பேர் கௌதம புத்தர் அப்படிங்கிறது. கௌதம அந்த வந்து வட இந்தியர்கள் வந்து எப்போதுமே ஒருத்தரோட பேரை சொல்லும்போது அம்மா பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. குந்தி புத்திர தர்மன், குந்தி புத்திர பீமன், காந்தாரி புத்திர துரியோதனன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரை கௌதமி புத்திர அப்படிங்கிறது தான் கௌதம புத்த அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமராபாலின்னு சொல்லிட்டு ஒரு கணிகை பெண், விபச்சாரின்னு வச்சுக்கலாம், கணிகை குலத்தை சேர்ந்தவள். அவள் வந்து இவங்க போகும்போது காசியில் அவளோட வீடுகளுக்கு பின்னாடி இந்த தோட்டத்தில் இவங்கெல்லாம் தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறா. அப்புறம் அவளும் நானும் வரட்டுமான்னு கேட்குறா, வான்னு சேர்த்துக்கிறாங்க. இப்படி தான் அதுக்கப்புறம் பெண்களும் புத்த துறவிகளாக மாறுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து ஒரு பெண் வந்து புத்தர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே நேராக போய், ஐயா என் பையன் இன்றைக்கி காலையில் தான் இறந்துட்டான், நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாங்களே, என் பையனை உயிரோடு எழுப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து இந்த மந்திரம் தந்திரம்லாம் நம்பாதவர், அவர்கிட்ட போய் மந்திரம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி. இதே மாதிரி தான் பெரியார் வந்து மலேசியா போயிருக்கும்போது, ஐயா நீங்கள் பெரிய சித்தராமே, என் பொண்ணுக்கு வந்து புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் அவர் சொன்னார், ஏம்மா நான் அது சாமியார்லாம் கிடையாது, அதெல்லாம் செய்ய முடியாது, நீ டாக்டரை போய் பாரு, அதற்காக வேறு ஏதாவது சாமியார்கிட்ட போயிடாத, அவனுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணார் அப்படிம்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, புத்தர் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவளே சோகத்தில் இருக்கிறாள். அவள்கிட்ட போய் உட்காந்து தர்க்க ரீதியெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் செய்கிறேன், இந்த ஊரில் யாராவது ஒரு வீட்டில் போய் சாம்பல் வாங்கிட்டு வா, அது இருந்தால் செய்யலாம்,
ஆனால் அந்த சாம்பல் நீ எந்த வீட்டில் வாங்குறியோ அந்த வீட்டில் எந்த மரணமும் நிகழ்ந்திருக்கக்கூடாது, அப்படி ஒரு வீட்டில் சாம்பல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அந்த அம்மா போய் கேட்குறாங்க, எந்த வீட்டில் தான் சாவு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு, ஐயா நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்கள் இதில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இந்த சாம்பல் அப்படிங்கிறது, அதாவது மரணம் வந்து இயற்கையாக நிகழக்கூடியது, அவ்வளோதான், எல்லார் வீட்லேயும் நடக்கும். அது அவர் சொன்னது இதுதான். அனாத்மவாதம், அனித்தியவாதம், ஆன்மான்லாம் ஒன்று கிடையாது. மனுஷன் பிறகுறான், தான் இருக்கிறோன்னு அவனுக்கு சிந்திக்க தெரியுது, அதனால இருக்கிறான். அதுதான் வந்து டீகார்ட்டர் சொல்லியிருப்பார், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இப்போ இந்த ஆன்மா இருக்கலாம், ஆன்மா, சொர்க்கம், நரகம், இந்த கான்செப்ட் இப்போ நான் ஒரு நாவல் படிச்சுட்ருக்கேன், அதில் இந்த தர்க்கத்தை குறித்து ஒரு டிஸ்கஷன் போகுது. அதில் இப்போது இந்தியாவில் வந்து ஒரு தத்துவ வறட்சி இருக்குது, அது வந்து ரொம்ப ஆன்மா, சொர்க்கம், நரகம்னு எல்லார் மைண்டுக்குள்ள அது போயிடுச்சு அப்படின்றாரு. அது என்ன ரோல் பண்ணுது, சொர்க்கம், நரகம்? அது ஆன்மான்னு இவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா, வேறு மதத்துலலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லைன்னுலாம் கிடையாது. இல்லை கிறிஸ்தவ மதத்தில் என்ன இருக்குது, இறுதி தீர்ப்பு நாள் வர எல்லாரும் கல்லறையில் படுத்துருங்க, கர்த்தர் வந்து எல்லாரையும் எழுப்புவார், எழுப்பி கணக்கு போட்டு இப்போ இவனெல்லாம் சொர்க்கத்துக்கு போய் இவனை நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவார். அதே கான்செப்டை அல்லாஹ் வந்து எழுப்பி எல்லாரையும் நரகத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போகணும்னு பிரித்து விடுவார் அப்படின்னு சொல்லி. மதத்தை குறித்து இல்லை, அந்த அது என்ன ரோல் பண்ணுது, அதுக்கு பேர் தத்துவம் இல்லை, அதுக்கு பேர் வந்து கான்செப்ட். ஓகே, அது என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக ஒரு 3 உதாரணத்தை சொல்கிறேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களால் மனிதனால் மட்டும்தான் எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். வேறு எந்த மிருகத்தாலையும் எதிர்காலம்ன்றதை புரிஞ்சிக்க முடியாது. இறந்த காலம் ஞாபகத்தில் இருக்கும். அது குட்டி நாயாக இருக்கும்போது ஒரு கம்பால் அடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் எப்போ அந்த கம்பை எடுத்தாலும் பயந்துட்டு பேசாமல் உட்காரும். ஒரு யானையை குட்டியாக இருக்கும்போது சங்கிலியில் கட்டி போட்டிருப்பேன், அதெல்லாம் அறுக்க முடியாது. அது பெரிய யானை ஆனதுக்கப்புறமா அதே சங்கிலியை தான் கட்டி போட்டிருப்பேன், அது அறுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு பேசாமல் நிற்கும். ஒரு சிங்கத்தை வந்து இந்த ரிங் மாஸ்டர் பழக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி ஒன்று வச்சுருப்பான், அது முனை வந்து ரெட்டாகவே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது உட்காராமல் ஒரு நினச்சினா சூடு வைப்பான். அப்போ சர்க்கஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு கம்பு தான் வச்சுருப்பான், அந்த கம்பில் முனையில் சிவப்பு கலர் அடிச்சிருக்கும் பெயிண்ட்டு. அந்த சிங்கம் என்ன நினச்சிக்கோ, அந்த கம்பி தான் வச்சுருக்கிறான், அது பட்டா மேலே சுடும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் வேலை செய்யும். ஸோ இறந்த காலத்தை வச்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் என்ன செய்யணுன்றது மிருகங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து அது பைத்தியக்காரத்தனமாக சொல்லுவாங்க, இப்போ எதிர்காலம் பற்றி தெரியாமையாக தேனி வந்து தேன் சேர்த்து வைக்குது, எறும்பு சேர்த்து வைக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன் சேர்த்து வைக்கிறோன்னே தெரியாது. அதுக்கு பேர் என்னது, ஒர்க்கர் பி, ஒர்க்கர் ஆண்ட்டு. அதோட வேலை கொண்டாந்து வைக்கணும், அது வச்சுட்டே இருக்கும், அவ்வளோதான். அதை நிப்பாட்டுன்னு சொன்னால் தான் நிப்பாட்டுன்ற மாதிரி அதுக்கு ஏன் செய்கிறோன்னே தெரியாது. எதிர்காலம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு சேமிக்கிறதுலாம் கிடையாது, சரியா? ஸோ அது இன்னும் ஈஸியாக புரியணும்னா, உங்கள் இப்போ பக்கத்து வீட்டில் எதிர்காலம்னு ஒன்று இருக்குதுன்றது அதுக்கு தெரியாது, புரிய வைக்க முடியாது. நீ இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் 2 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு வீட்டில் ஒரு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, இந்த வீட்டில் ஒரு 9 வயசு நாய்க்குட்டி இருக்குது, நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ. 2 பேர்ட்டையும் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடு. இந்த 3 வயசு குழந்தைக்கு நீ சொல்லி புரிய வைக்க முடியும். 2 சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அம்மாட்ட கொடுத்துரு, அப்புறமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அது சரின்னு சொல்லும். அதே இது இந்த நாய்க்கு புரிய வைப்போம். நாய் வந்து இதை விட 6 வயசு பெருசு. உதாரணத்துக்கு நான் சொன்னதே புரிஞ்சு, இது 3 வயசு குழந்தை, அது 9 வயசு நாய். இந்த விஷயத்தை இந்த நாய்க்கு புரிய வச்சுருப்பாப்போ, இந்த ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து கடிச்சு வச்சுருவோம் ஒன்று. ஏன்னா அதுக்கு எதிர்காலம்னா தெரியாது. இது ஒரு சாப்பாடு இருக்குது, சாப்பிட்ணும், அவ்வளோதான். சாப்பாடுனா சாப்பிடணும், அவ்வளோதான். அதில் மிச்சம் வச்சு நாளைக்கு சாப்பிட்ணுன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ மனிதனுக்கு எதிர்காலம்னா என்னன்னு தெரியுது. இந்த எதிர்காலம்னு என்னன்னு தெரியப்போ என்ன ஆகுது, ஒரு சில விஷயங்களுக்கு நல்லதாக இருக்குது. மழை காலத்துக்கு இப்போவே சேமித்து வைக்கணும், குளிர்காலத்துக்கு இப்போயே சேமித்து வைக்கணும், அறுவடை பண்ணால் அதை மொத்தமாக சேமித்து வச்சா தான் நம்ம வந்து ஒரு வருஷம் பூரா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வேறு ஒரு இடத்துல அது வந்து பேக் ஃபயர் ஆகுது. அந்த பேக் ஃபயர் ஆகிற இடத்த தான் இந்த சாமியாருங்க இல்லை சாமி பேரை சொல்லி பூஜை பண்ணக்கூடிய பூசாரிங்க, அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்க பூரா கேஷ் பண்ணுறது. என்ன நடக்குதுன்னா, மரணம்னு ஒன்று வருது. மரணத்தை மற்ற எல்லாத்தையும் உன்னால் தடுத்துட முடியும், மரணத்தை உன்னால் தடுக்க முடியுமான்னா முடியாது. இதை உதாரணம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே தலைகீழாகிடும், நான் ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே இழுத்து மூடிடுவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார்.
அப்புறமா அந்த கம்பெனி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாலும் வீடு இயங்கிட்டு தான் இருக்கும். வீடு அந்த செட்டப் அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, குடும்ப தலைவராகவே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஏர்னிங் பர்சனாக இருப்பார், அவர் செத்துருப்பார். அதுக்கப்புறமா அந்த குடும்பம் இயங்க தான் செய்யும். ஸோ உண்மை என்னென்னா, நிதர்சனம் என்னென்னா, அதுதான் பேர் சுடுகாட்டு ஞானம்பாங்க. சுடுகாட்டில் இருந்து அந்த ஒரு ஞானம் என்ன வரும்னா, நேற்று வரை எப்படி இருந்த மனுஷன் இன்றைக்கி செத்துட்டாரு, எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க, நீ நல்லா பார்த்தோன்னா தெரியும். சாவு வீட்டில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து எல்லாருக்கும் டீ சப்ளை பண்ணிட்டு போவான், காஃபி சப்ளை பண்ணுவான், அப்புறமா வந்து 10 பேராக கூப்பிடுவான், வாங்க அங்கே மேலே இட்லி போடுறாங்க சாப்பிட்டு வந்துடுங்க. கீழே போனால் இருக்கும், இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கேயோலாம் இல்லை, எல்லா வீட்லேயும் நடக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். எங்கள் அப்பா இறந்த போதும் இதுதான் நடந்தது. சரியா? அப்போ என்னன்னா, மரணம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப முக்கியமானவன். நான் சொன்னேன், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். இதுதான் டீகார்ட் சொன்னது. அதாவது நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். எனக்கு சிந்திக்க தெரியலன்னா நான் ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு நாயால் நான் அப்படின்னு நினைக்க முடியாது, ஒரு மாடால் நான் அப்படின்ற அந்த ஐ அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் வராது. நமக்கு அந்த கான்ஷியஸ் இருக்குதுன்றது ஒன்று. ரெண்டாவது, நம்மளால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியுதுன்றது 2. இந்த எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும்போது நமக்கு சேமிப்பு மற்ற விஷயத்துக்கு பயன்படுது. மரணம்னு வரும்போது அதுக்கு தான் பேர் மரண பயம். மரண பயத்தை காமிச்சாண்டா பரமா அப்படின்னு. அது மாதிரி என்னென்னா, நான் செத்துருவேன், நான் தான் ரொம்ப முக்கியம், நான் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் செத்ததுக்கப்புறம் யாரும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படியே தான் இயங்கும். நீ இந்த சீட் ஆடுவாங்க பார்த்துருக்கியா, பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க, 320 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து நல்ல விளையாடக்கூடியவனாக இருப்பான், திடீர்னு பார்த்தா டப்புன்னு 2 ஃபுல்லாகி அவுட் ஆகிடுவான். ரம்மி சார் அது டக்குன்னு அவுட் ஆகி வெளியே போயிடுவான். உடனே என்ன பண்ணுவான், இந்த இன்னொரு 100 ரூபா கூட ரீஜாயின் போடுமா. ரீஜாயின் ஒன்று அங்கே பார்த்தா ஏற்கனவே ஒருத்தன் வந்து 150 பாயிண்டில் இருப்பான், அந்த 151 பாயிண்டில் போய் மறுபடியும் ஜாயின். இது மாதிரி வாழ்க்கையில் ரீஜாயின் பண்ண வசதி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. செத்தவுடனே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை பூரா நான் எங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை பூரா என் பிள்ளை எனக்கு பயந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே ஆகிடும். எம்டி சாகவே மாட்டார், ஜிஎம் சாகவே மாட்டார்னா ஜிஎம் எம்டியே ஆக முடியாது. ஸோ அந்த இயக்கத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகராது, எதுவுமே நகராது. ஒருத்தர் சாகவே மாட்டார்னு வச்சுக்கப்பா, 500 வருஷமாக அவரே எம்டியாக இருந்தாருன்னா என்ன ஆகும்? 500 வருஷமாக மோடியே பிரதமராக இருந்தால் அப்படி யோசிப்பார், இந்தியா என்ன ஆகும்? ஸோ இந்த பிரச்சனை வரும்போது தான் சமயம் சார்ந்தவர்கள் உள்ளே வராங்க. 20 மினிட்ஸ் தாண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, 20 மினிட்ஸ் தாண்டி பார்க்குறீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ 20 நிமிஷம் தாண்டி பார்த்தவங்க கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து முடிஞ்சால் அமுக்குங்க, இல்லை குறைஞ்சபட்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தான் அமுக்குங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பார்க்கில் வந்து பசங்கள்லாம் விளையாடுறாங்க. அப்போ ஒரு பையனை வந்து ஒருத்தவன் அங்கேருந்து வரான், ஏய் குமார் இங்கேயாரா இருக்கா, உங்கள் அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரு, உன்னை பார்த்தா வர சொன்னாரா, வீட்டுக்கு போடா அப்படின்னு. உடனே கூட விளையாடுற பசங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் ஓடு கற்றுவாங்க, மாட்டினியா அப்படின்னு. உடனே என்ன திரும்ப பண்ணுவான், டக்குன்னு ஒரு பிட்டாக போடுவான், போடா என்ன ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு நினச்சியா, நான் தான் மறந்துட்டேன், எங்கள் அப்பா காலையிலே சொன்னார் சாயங்காலம் ஸ்கூல் விட்டோடனே வந்தோடனே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு, நம்ம கேஎஃப்சி போகலான்னு சொல்லியிருந்தாரா, நான் கேஎஃப்சி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அங்கே போய் வீட்டில் நல்லா 4 சாத்து வாங்கிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த விளையாடிட்டு இருந்த பசங்களுக்கெல்லாம் மூடு போயிடும். ஐயோ அவன் போய் ஜாலியாக இருப்பான், நம்ம இங்கே உட்காந்து இந்த மண்ணில் விளையாடிட்டு இருக்கோமே, அவன் மட்டும் போயிட்டான்டா அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் எல்லாம் கலைஞ்சி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதோட அந்த கேமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த சொர்க்கம். இப்போ நினைக்கிறதில்ல, நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் செத்துருவேன், ஆனால் எல்லோரும் நல்லா இருப்பானா? ஆஹா, நான் சாவெல்லாம் இல்லை, என் ஆன்மான்னு ஒன்று இருக்குது, இந்த உடலுக்கு தான் அழிவு இருக்குது, என்னோடய ஆன்மா தான் இதெல்லாம் யோசிக்குது. நான் இறந்தாலும் வாழ தான் போகிறேன், வேறு இடத்துல வாழ போகிறேன். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனையை தான் இவனுக்கு ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த சிந்தனைக்கு உருவம் இருக்கா? கிடையாது. இப்போ எங்கள் மாமனார் இறந்து போனார், பிரெயின் டெட் அவர். ஆனாலும் இவங்களுக்கு மனசு கேட்காம அப்படியே வச்சுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு ஹார்ட் நின்றுச்சு. ஹார்ட் நின்றதுக்கப்புறம் தான் செத்துட்டாருன்னு அர்த்தம்னு. ஆனால் மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெட்னாலே
ஆள் இறந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த கான்ஷியஸ்னஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். புரியுதா? இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வரை தான் கிருஷ்ணவேல். நான் யோசிக்கிறத நிப்பாட்டியாச்சுன்னா டெட் பாடி, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறது, இந்த சிந்திக்கிற திறன் இருக்குல்ல, இதான் இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான், அதுதான் ஆன்மா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதம் சார்ந்தவர்கள் அப்போ தான் அங்கே வராங்க, வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நீ சாவ மாட்ட, உனக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். அந்த உலகம் இதை விட சூப்பரான உலகம். எப்படி மண்ணில் விளையாடுறத விட கேஎஃப்சி வந்து அவுட்லெட் வந்து மோர் கம்ஃபர்டபுளோ, அது மாதிரி இந்த உலகத்தை விட அது ரொம்ப சூப்பரான உலகம். அந்த உலகத்தில் மரணமே கிடையாது, நித்திய சொர்க்கம், டெய்லி சந்தோஷமாக இருக்கலாம். நீ வச்சிருக்கிற சரக்கு பாட்டிலேருந்து எவ்வளோ ஊற்றுனாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அது முடியவே முடியாது, பாட்டம்லெஸ் கிளாஸு. அங்கே நித்திய கன்னிகள் கிடைப்பாங்க, டெய்லி ஒரு பொண்ணு கிடைக்கும், எல்லாமே வெர்ஜினாக இருக்கும். அங்கே பொய் இருக்காது, பொறாமை இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே சிங்கத்தின் மடியில் ஆட்டுக்குட்டி பால் குடிச்சிட்ருக்கோம். ஆமாம், இப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டு எப்படி ஒன்றுங்க சொன்னவொடனே, அப்படியா சரி, இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவா? நான் போனால் எனக்கு சரக்கு ஊற்றி தருவாங்கன்ற, ஃபிகர் வரும்ன்ற, எல்லாம் ரைட்டு, அதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? அட்மின் யாருங்க? அவர் பேர் தான் கடவுள். அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு போகின்ற பாதை என்ன? அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு நீ அவரை அன்பாக இருக்கணும், அவரை நேசிக்கணும், அவரை நம்பணும். சரி, நம்புறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு காசு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை கொடுத்தனா நான் ஒன்று அங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நான் இங்கேருந்தே செஞ்சு கொடுப்பேன். அப்போ நீ அங்கே போகும்போது உனக்கு இங்கே புக்கிங் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் இங்கே பண்ணி வச்சுருவேன். இங்கே புக் மை ஷோ ஈவெண்ட் அங்கே இருக்குது, ஈவெண்ட் அங்கே அப்படின்னப்ப இந்த விரக்தி இருக்குல்ல, மரணம், நான் இருக்க மாட்டேன், நான் இல்லைனாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பானேன்றப்போ அதுக்கு எதுவுமே பண்ண முடியலன்றப்போ ஒரு விரக்தி வருதுல்ல, அந்த விரக்திக்கு இது கிளியரன்ஸ் கொடுத்துருது. இது வர்க்க ரீதியாக வேறுபட்டுருக்கானா? எங்கேயும் வேறுபடாது. இல்லை, நான் கடவுளுக்கு காசு கொடுக்கறது அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்று பேசுகிறேன். இப்போ வந்து நல்லது செய்கிறது, கருணை உள்ளமாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறது, செய்ய சொல்கிற வேலையை கீழ்ப்படிஞ்சு செய்யறது, அப்படின்ற விஷயங்கள் வேற ஒரு வர்க்கத்தினருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி கிடையாதும்மா. அது வந்து இந்தியாவில் மட்டும். நான் பணக்காரனாக இருக்கிறேன்னா நான் போயிட்டு ஒரு பழனிக்கு ஒரு வேலு செலுத்த முடியும், திருப்பதி கோயிலில் காசு தங்க காயினை நான் போட முடியும். ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இல்லைம்மா, நீ நல்லா கவனிச்சுன்னா தெரியும். ஒருத்தன் 500 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு தெரியும் ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கலாம், வீட்டில் செலவு இருக்குது 400 ரூபாய்க்கு அப்படின்னு 100 ரூபாய்க்கு ஒரு கட்டிங்கை மட்டும் போட்டு 400 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் கையில் 50 ரூபா தான் இருக்குது மொத்தமே. வீட்டில் குழந்தை உடம்பு சரியில்லை, இப்போ இந்த உண்டியில் அந்த 50 ரூபாய் போட்டால் அந்த பிள்ளை சரியாயிரும் அப்படின்னா போட்டுருவான், யோசிக்க மாட்டான், போட்டுருவான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பேர். இது ஒரு வகையான போதை, அது ஒரு வகையான போதை. ஆனால் இந்த போதையிலையாவது கொஞ்சம் நிதானம் இருக்கும், அந்த போதையில் நிதானமே வராது. அதுதான் மதம் வந்து ஒரு அபின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மதம் ஏழைகளுக்கான அபின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பணக்காரனுக்கான அபின்னு கூட சொல்ல, ஏழைகளுக்கான அபின். வேறு வழியே இல்லைன்றப்ப இதை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சில பேர் அதை சொல்லுவாங்க. அதான் அந்த கம்பை தானே வச்சுருக்கான், அது ஒன்று தான் அவனோட நம்பிக்கை, அதையும் ஏன் பிடுங்குற அப்படின்னு. அதை பிடுங்கினா தான் அவன் நடப்பான், இல்லைன்னா கம்பை ஊனிக்கிட்டே நிற்பான், அவனால் நடக்க முடியும். புரியுதா? சில மனோதத்துவ நிபுணர்லாம் இதை சொல்லுவாங்க, எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊன்றுகோல் தான் அந்த மதம், அதையும் அவன்கிட்ட இருந்து பிடுங்கினீங்கன்னா அவன் என்ன ஆவான்? அதை பிடுங்கினா தான் அவன் தைரியசாலி ஆவான், அதை பிடுங்கினா தான் அவன் சொந்த காலில் நிற்பான். இந்த ஷாலினி மாதிரியான டாக்டர் ஷாலினி மாதிரியான ஆட்கள்லாம் அதுதான் சொல்கிறது. அப்படியா? நான் அதை பார்க்கல, நான் வேறு சிலர் சொன்னாங்க. அவன் ஏதோ ஒரு வகையில் அவனை ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கோ அவன் ஒரு ஜோனில் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்றது. ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த சைடு வீலோட போட்டு ஓட்ட சொல்கிறீங்க. காலேஜ் போகிற வரையும் சைடு வீலோட ஓட்ட சொல்லுவீங்களா? பைத்தியக்காரத்தனமாக தானே அது. இடுப்பு நேரம் ஆகணும்ல, கீழே விழுந்தால் தான் பழக முடியும்,
கீழே விழுந்தால் தான் பழக முடியும். ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்து எந்திரிக்குது. அதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. குழந்தைய வாக்கரில் போடுறீங்க, வாக்கர்லேயே வச்சுருக்க முடியுமா? இப்போது பௌத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த சுடுகாட்டு பயத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லுது. அதை கிட்ட போய் பாரு. இந்த காபாலியர்கள் சொன்னால மண்டை ஓட்டிலே சாப்பிட்றதுன்னு, இந்த சுடுகாட்டு வைராக்கியம், பிரசவ வைராக்கியம்னு 2 வைராக்கியம் சொல்லுவாங்க. பிரசவ வைராக்கியம்னா அந்த லேடி வந்து குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய வலியை வச்சு பார்த்துட்டு, எப்பா என் வாழ்க்கையில் எனக்கு இனிமேல் செக்ஸே வேணாண்டா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அதே போல் தான் சுடுகாட்டு வைராக்கியம். சுடுகாட்டில் போய் ஒருத்தன் சித்ததை பார்த்த உடனே, நேற்று வரை இப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லையா லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை போல் அப்படின்னு ஒரு சிந்தனை அங்கே வந்து வரும். நம்ம பெருசாக எதுக்குடா பணம் கிடலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு திடீர்னு நம்ம செத்துட்டா நம்மளும் இதே மாதிரி கொண்டாந்து போட்டுருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சே, அப்போ எதுக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பல தத்துவ சிந்தனைகள்லாம் சுடுகாட்டில் வரும். அப்புறம் வீட்டில் வந்து அந்த கறி சோறு தின்னோடனே எல்லாம் சரியாயிடும், சாயங்காலம் சரக்கு போட்டோடனே மறந்துடுவாங்க, டோட்டலாக மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்க. பௌத்தம் வந்து இந்த நிலையாமை, அதாவது நிலையாமைன்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உலகத்தில் நிலையாமைன்னா எதுவுமே நிலையாமைக்குன்னு அவர் சொல்ல வரல. நம்மளுடைய வாழ்க்கைன்றது வந்து நிரந்தரம்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு ரொட்டீனுக்குள்ளே போகும்போது இஎம்ஐ வாங்குறதே எப்படி வாங்குகிறோம்? சாக மாட்டோன்ற நம்பிக்கையில் தான். நம்ம இயங்கிறதே அப்படி தானே. 36 மாதம் இஎம்ஐ போடுறிய, எப்படி போடுறோம்? அடுத்த 3 வருஷம் நான் சாக மாட்டேன்டான்ற ஒரு நம்பிக்கை தானே. இப்போ இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து போட்டுக்கிறாங்க. அதனால நீ நம்பு, அவன் நம்ப மாட்டான்ல, கடன் கொடுக்குறவன் நம்ப மாட்டான்ல. செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு உன் பேரில் அவன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை போட்டு வச்சிடறான் அந்த அமௌண்ட்டுக்கு. நிலையாமைன்றது பேங்க்குக்கு தெரியும், நாம தான் நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டு இஎம்ஐ வாங்குகிறோம். ஸோ இந்த புரிஞ்சுக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த சாம்பலை ஒரு குறியீடாக கொடுக்குற பழக்கம் வருது பௌத்தத்தில். அதை அப்படியே பின்னாடி சைவ மதத்தில் எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போனோன்னே விபூதி கொடுக்குறதுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க, அதை பிரசாதம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. இந்த ஒரு பெண்மணி போய் சாகாத வீட்டிலேருந்து சாம்பல் வாங்கிட்டு வான்னு சொன்ன பாயிண்ட்லேருந்து தொடங்குறது தான் எல்லா விதமான அந்த சிறு தெய்வ வழிபாடுன்றதுக்கு வந்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா, பெண் தெய்வ வழிபாடுன்றது பௌத்தத்தில் இருந்தால் பௌத்தம் வந்து மகாயாண பௌத்தமாக மாறும்போது பெண் தெய்வ வழிபாடும் உள்ளே வர ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெண் தெய்வ வழிபாடுன்றது வேறு வடிவத்தில் இருக்குது, பௌத்தத்துக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வடிவத்தில் இருக்குது. அது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அகால மரணம் அடைந்த குடும்ப பெண்கள், பரிதாபத்துக்குரிய பெண்கள் வழிபடக்கூடியது அப்படின்றது தான் அந்த எசக்கிய மண்ணில் தொடங்கி நீலி வர இல்லாத இது சொன்னால, இதெல்லாம் பௌத்தத்தோட தாக்கம் இல்லாமலே வந்த வழிபாட்டு முறைகள். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிறு தெய்வ வழிபாடுன்னு அந்த இடத்துக்குள்ளே வந்துடுவோம். சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போதே நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, இப்போ அந்த பெரிய கோயில்கள் அதை பூசாரிங்க அவங்களுக்கு எதிரான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. உண்மையிலே வந்து மதுரை மீனாட்சி கோயில் உள்ள என்ன விடமாட்டேன்றியா, நான் வந்து இங்கே அங்காள பரமேஸ்வரன் ஒன்று வச்சுக்கிறேன், மேல்மணியில் ஒரு ஆதிபராசக்தின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஆதிபராசக்தி உருவாக்கப்பட்டது அப்படிதான். ஓகே, ஆதிபராசக்தி உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. அது நிறைய பேருக்கு இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாது. அந்த ஸ்கேமை நேரில் பார்த்தவன் நான். ஆதிபராசக்தி வழிபாட்டு முறையை ஆரம்பித்து வச்சது யாருன்னு கேட்டேன்னா எம்ஜிஆர். எதுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாருன்னா, காஞ்சி சங்கர மடத்துக்கு எதிராக தான் ஆரம்பிக்கிறார். காஞ்சி சங்கர மடத்துக்கு போனால் தான் புனித குரு இருக்காருன்னுலாம் இல்லைடா, அதுக்கு இந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவரும் புனிதம் தான் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. இந்த கான்செப்டை ப்ரொமோட் பண்ண சொல்லி கொடுக்கப்பட்டது யார்கிட்டனா நெடுஞ்செழியன்ட்ட. நெடுஞ்செழியன் என்ன பண்ணுறாரு, அவர் மந்திரியாக இருந்துட்டு அவர் நேராக பண்ண முடியாது, அவர் மனைவிட்ட சொல்கிறாரு. அவங்க மனைவி யாருன்னா விசாலாட்சி. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மருத்துவக் கல்லூரியில் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. சரியா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கைனகாலஜி டாக்டர்ஸாக பிடிக்கிறாங்க. ஊருக்கு ஒரு கைனகாலஜி டாக்டர் பிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட வைத்தியத்துக்கு வர்ற பெண்கள்கிட்ட சொல்லுங்கள், கைனகாலஜினா மகப்பேறு, வயிறு, பிரசவம் பார்க்குற டாக்டர், கரெக்டாக சொன்னால் பிரசவாஸ்திரி டாக்டர்னு வச்சுக்க, சிம்பிளாக புரிகிற மாதிரி.
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு ஆதரவு சொல்லும்போது வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல வழிபாடு நடத்துகிறோம், வார வழிபாடு பண்ணுறோம், வாரம் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா அம்மனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. இந்த பெண் எப்படி இருக்காங்க? கர்ப்பமாக இருக்காங்க. தன்னுடைய நலன், குழந்தையோட நலன் ரெண்டையும் பார்க்கக்கூடியவங்க. அதுக்காக பார்க்க போகிற டாக்டரு ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கிட்ட வா, ஒரு சாமியை கும்பிடலாம் வா அப்படின்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? உடனே வந்துடுறாங்க. திருநெல்வேலியில் அப்போ வந்து நான் 11th படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த டாக்டர் பேர் எனக்கு மறந்துடுச்சு. அவங்க பையன் வந்து என் கிளாஸ்மேட்டு, என் கூட என் கிளாஸில் படித்த பையன். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன். அப்போ அவங்க அம்மா வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக நான் வந்த அன்றைக்கி நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். கூப்பிட்றாங்க, டேய் கிருஷ்ணவேலிங்க வாங்க. என்ன அப்போல்லாம் அம்மாலாம் கிடையாது, என்னங்க த அப்படின்னு. இங்கே பாரு அம்மா இதில் ஒரு அதிசயம் நடக்குதுடா அப்படின்னு. ஆதிபராசக்தியம்மன் ஃபோட்டோ இருக்குது. அந்த அவர் பங்காரு அடிகளார் கீழே உட்காந்துருக்காரு. அதோட வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கு. அந்த விளக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த நெருப்பு இருக்குல்ல, அது அப்படியே நல்ல பிரகாசமாக எரியுது. அப்படியே மங்கி அணைய போகிற மாதிரி வருது. அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக பெருசாகுது. இப்படியே தொடர்ந்து மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அது ஏதோ மேஜிக் பண்ணிட்டாங்க. என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. இன்னும் தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. மேபி ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். அந்த திரியை வந்து தண்ணியில் நினச்சி திரும்ப எண்ணெயில் நினச்சி போட்டால் அந்த தண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வரும்போது நெருப்பு அணைய போகிற மாதிரி ஆகும். அந்த நெருப்போட சூட்டில் தண்ணி ஆவியாகிடும். அடுத்தால எண்ணெய் வந்துடும், எரியும். அப்படி தான் மாற்றி நடந்துருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இப்போ 16 வயசில் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது. அப்போ நானே ஒரு பக்திமான் வேறு. நானே காப்பு கொட்டை கிட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்த காலன்றதுனால நம்மளும் அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தோன்னு வச்சுக்கிங்க. இது மாதிரி ப்ரொமோட் பண்ணப்பட்டது. அதுக்குள்ளே வராதுங்க. நான் சொல்கிற சிறுதெய்வ வழிபாடுன்றது வந்து பல தலைமுறையாக நடந்துகிட்டு இருக்கும். ஒரு எதிர் நடவடிக்கையாக வந்ததில்லை. ஆமாம், அதெல்லாம் கிடையாது. மேல்மருவத்தூர் எதிர் நடவடிக்கையாக தான் வந்தது. அதனால் அதை பற்றின ரகசியத்தை நம்ம வெளியே சொல்லியிருக்கக்கூடாது. இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சுன்னா எல்லா சைடையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இது நான் நேரில் பார்த்த விஷயம். இல்லை, அது ஆதிபராசக்தின்னு தனி எபிசோடாகவே பேசணும். அதனுடைய ரீச்சு வேற ஒன்றா மாறிட்டு இருக்காது. நம்ம வருகின்ற காலம் பேசுவோம். இந்த சிறுதெய்வ வழிபாடுன்றது வந்து எப்படின்னா, தன் குடும்பத்தாரால் கவனிக்கப்படாமல் இறந்து போன பெண்கள். நல்லதங்கால் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைய வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு 7 பிள்ளைங்களையும் கிணத்துல போட்டு அவளும் குடிச்சு செத்து போயிட்டா அப்படின்னு. அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து நல்லதங்காலுக்கு கோயில் கட்டினாங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போடல. அதுவாது ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன கதையோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வரதட்சணை கொடுமையால் சில பேர் தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. அந்த வீட்டில் நல்லதங்கால் குத்தி வைப்பாங்க. ஆப்வியஸாக, அதாவது குடும்பம் கவனிக்காமல் மரணத்தை நோக்கி தள்ளப்பட்ட பெண்கள். இப்போ இந்த சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வம், இது என்ன இல்லைம்மா, எதுக்காக அதுக்கு கோயில் கட்டுறாங்க? இவனுக்கு பயம். என்ன பயம்? என்ன பண்ணிட்டாங்க? நல்லதங்கால் செத்து போயிட்டா. அவங்க அண்ணனுக்கு பூரா பயம். ஆவியாக வந்து நம்மளை போட்டு சாத்துனான்னா என்ன பண்ணுறது? நீ இந்த சிறுதெய்வ வழிபாட்டில் பூரா என்ன வரும்? அத்தா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன், வாங்கிட்டு நீ போயிடுறியா? இருக்காத, போயிரு. சாமி வந்தால் வான்னு கூப்பிட வேண்டியது தானே. மலையேறு, எப்போ ஏறுவேன்? ஏன்? இவங்களுக்கு பயம். சரி, இந்த பொண்ணை கவனிக்காமல் விட்டுட்டோம் நம்ம, அதனால அந்த பொண்ணு செத்து போச்சு. இல்லை ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கோம், அவனை போய் நீ கல்யாணம் பண்ணுறதானே வெட்டி கொண்டுருவாங்க. வெட்டி கொண்டுட்டோமே, இப்போ இவன் ஆவியாக வந்தானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கோயிலை கேட்டு. பொன்னியம்மெல்லாம் அப்படிதான், எல்லா அம்மனும் அப்படி தான். அதுக்கு பிறகு இன்னொரு செட் ஆஃப் அம்மன் வந்தது. எப்போன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகு. அதுக்கு தான் பேர் ஆரோக்கிய மாதா. அவர் ஹோலி மதர் அப்படின்னு அவன் தூக்கிட்டு வரான். இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. மாரியம்மா, மேரியம்மா. ஆமாம், மாரியம்மன் எதுக்கு? மழைக்கு. மேரியம்மா கருணைக்கு. கருணைக்கு மட்டும் இல்லை, அவர் லேடி ஆஃப் குட் ஹோப், அவர் லேடி ஆஃப் ஹெல்த்து,
இப்படி பல பேர்களில் மாரி கும்பிடப்படும்போது இதுவும் நல்லா இருக்குன்னு இவங்களும் லோக்கலில் செல்லியம்மன் அந்த அம்மன் இந்த அம்மன் புதுசு புதுசாக பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மனில் வந்து எல்லா மக்களும் போய் கும்பிடுவாங்க. அது சிறுதெய்வ வழிபாட்டில் வராது. அது வந்து நேச்சுரலாக உருவான ஒரு வழிபாட்டு முறை. கன்னியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும், அந்த ஏரியாவில் எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க. மாரியம்மன் இருக்கும், எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க. இது மாதிரி குறிப்பிட்ட அம்மன் இருக்குல்ல ஒரு குடும்பத்துக்குன்னு, அது பூரா என்ன சாமின்னா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தலைமுறையில் யாரோ ஒரு பொண்ணை கொண்டுவிட்டாங்க. ஒன்று கொண்டுவிட்டாங்க, இல்லை அது தற்கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து கோபம், அதனால தான் அதெல்லாம் பேர் உக்கிரமான தெய்வங்கள்னு பேர். ஏன் உக்கிரமாக இருக்குது அந்த தெய்வம் எப்போவுமே? நான் அப்படி கஷ்டத்தில் இருந்தப்போ என்னை யாருமே கவனிக்கலையாடா அப்படின்னு கோபத்தில் இருக்குது. அம்மா தனிஞ்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் தனியணும்? ஏன் எப்போவுமே உக்கிரமாகவே இருக்குது? ஆனால் இவங்க தானே பம்பா உடுக்கெல்லாம் வச்சு வர வைக்கிறாங்க. அது வர வைக்கிறது இல்லைப்பா, இவங்களுக்கு என்னென்னா இந்த வருஷத்தில் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல, எல்லாம் சரியாக செஞ்சுருக்கோம்ல, உனக்கு எங்கள் மேலே எதுவும் கோவப்பட்டுற மாட்டிய, ஆத்தாளுக்கு கோவம் வந்தால் மழையே இல்லாமல் போயிருண்டா அப்படின்னு சொல்லி படத்தில் எல்லாம் டைலாக் வச்சுருப்பாங்களே. காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அபலை பெண்ணை கொண்டுட்டாங்க, இல்லைன்னா அவள் தற்கொலை செய்வதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த வம்சாவளி பூரா அதை கும்பிடுவாங்க. இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா சாத்தன் வழிபாடுன்னு பேர். இது வந்து அதோட நீட்சியாகத்தான் பார்த்தோன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆண் சிறு தெய்வ வழிபாடுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் அந்த சாத்தன் வழிபாட்டோட நீட்சி. சாத்தன் அப்படின்னா பழந்தமிழில் என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து வணிகன்னு அர்த்தம், இன்னொன்று குதிரை வீரன் அர்த்தம். சாதாரண வீரன் இல்லை, குதிரை வீரன். குதிரை மேலே ஏறி உட்காந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா இப்போவே பைக்கு புல்லட்லாம் இப்போ கூட பைக்கு புல்லட்டை விட வாங்கிடலாம். குதிரை வாங்குறது இப்போவும் காஸ்ட்லி தான். ஒரு குதிரை குட்டி வாங்கினாலே 6 லட்ச ரூபா வரும். நீங்கள் 6 லட்ச ரூபாய்க்கு ஹார்லி டேவிசனே 2 வாங்கலாம் இந்தியன் வெர்ஷனில். அப்போ குதிரையில் போய் சண்டை போடுறான்னா அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருப்பான். அந்த குதிரையில் போய் சண்டை போடுற ஒருத்தன் போரில் செத்துட்டான்னா அவனுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த கோயிலுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லா வம்சாவளியினரும் போய் கும்பிடுவாங்க. இது முன்னோர் வழிபாடு. சரியா? எந்த வழிபாட்டு முறையும் பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு ஆப்போசிட்லாம் கிடையாது. இதை வந்து தோப்பா எழுதும்போது அவர் நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்படி வந்து பார்ப்பனர் அல்லாத பார்ப்பன சாமிகளுக்கு எதிராக தமிழர்களுடைய தொன்மை இது அப்படின்னு அவர் புக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழர்களுக்கு வழிபாட்டு முறையே கிடையாதுமா. தமிழர்களுக்கு வழிபாட்டு முறைன்னு ஒன்றுமே கிடையாது. அது வந்து பட்டினப்பாலையில் பார்த்தோம்னா தெரியும். பட்டினப்பாலையில் வழிபாடு குறித்த எந்த இதுவுமே இருக்காது. ஒரு ஊரை பற்றி எல்லா டீட்டெயிலாக எழுதும்போது வழிபாடுன்னு ஒன்று நடந்திருந்தால் அதை பற்றி எழுதியிருப்பார்ல. தண்ணி அடிக்கிறது எழுதுறாரு, கடலில் குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு மேலே உப்பு தண்ணியாக இருக்குன்னு பக்கத்தில் இருக்க நல்ல தண்ணியில் வந்து குளிக்கிறாங்கன்றவரை எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு எருமாடு படுத்து இருக்குன்னுலாம் எழுதி வைக்கிறாரு. இதெல்லாம் எழுதுறவர் கோயிலை பற்றி எழுதியிருக்க மாட்டாரா? ஸோ இது வந்து இப்போ சிறுதெய்வ வழிபாடுன்றது காலப்போக்கில் உருவாகக்கூடிய மாற்றங்கள். ஒரு காலத்தில் வந்து வாயால் பாடினாங்க, இப்போ மைக்கில் பாடுறாங்க. அப்படியும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்குமே தவிர மற்றபடி இதுக்கும் பாரம்பரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஆண் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தோன்னா ஒன்று போரில் செத்து போனவனாக இருப்பான். பெண் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தோன்னா அபலை பெண்களை, கைவிடப்பட்ட அபலை பெண்களாகவோ இல்லை கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்ட பெண்களாகவோ இருப்பாங்க. மொத்தத்தில் செத்து போனவங்க. இது சிறுதெய்வ வழிபாட்டில் ஜாதி என்ன ரோல் பண்ணுது? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்படின்றப்ப அந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும் கும்பிடுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாதி தானே இருக்கும். அது இப்போ எத்தனை தலைமுறை பிரிஞ்சாலும் அவன் அதே சாதியாக தான் இருப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் மட்டும் போவான் அப்படின்னு இருக்கும். இது நெல்லை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாத்தன் கோயிலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே சாத்தன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் பங்காளியாக இருப்பாங்க. அப்போ பொண்ணு பார்க்குறது, பொண்ணு கேட்குறது, அந்த சாதிக்குள்ளேயே கேட்கும்போதே என்ன பண்ணுவாங்க, உங்கள் சாத்தான் கோயில் எதுன்னு கேட்பாங்க. அதுவா அப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரே சாத்தான் கோயில் சரியாக வராது அப்படின்றாங்க. முடிஞ்சது. அந்த சாத்தான் கோயில் ஒரே கோயில் அப்படின்னா பங்காளி அண்ணன் தங்கச்சி அப்படியா இருப்பாங்க. வேறு கோயிலாக இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி அதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்லேயும் அது மாதிரி உண்டு. இப்படி ஒவ்வொரு சாதிகள்லேயும் அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நெல்லை மாவட்டத்தில் நான் பார்த்ததுனால நான் சாத்தன் கோயில்னு சொல்கிறேன். மற்ற மாவட்டங்கள் நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. செட்டிநாடு பகுதிகள்லேயும்
நாட்டுக்கோட்டை செட்டியாரில் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. அந்தந்த கோயிலை சேர்ந்தவங்க அதே குடும்பத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி 24 மனை செட்டியார்னு ஒரு தெலுங்கு குரூப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, 12 மனை 18 மனை 6 மனை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த 6 மனையில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இந்த 12 மனையில் இருக்கவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது வந்து சாதிய ஏற்பாடு. அதுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. கோயில்ன்றது உருவானது வேற ஒரு கான்செப்ட். அதாவது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆமாம், ஏற்கனவே நம்ம சொன்ன கான்செப்ட் தான். அதே கான்செப்டை செட்டியார் எடுத்துக்க மாட்டாரா? அதே கான்செப்டை நாடார் எடுத்துக்க மாட்டாரா? அதே கான்செப்டை தேவர் எடுத்துக்க மாட்டாரா? அது அப்படி எடுத்துக்கிட்டது தான். இதே கான்செப்டை தான் ஐயருங்களும் எடுத்துக்கிட்டது. அவங்க வந்து அதுக்கு சிறுதெய்வ வழிபாடுன்னு பேர் வைக்காமல் கோத்திரம்னு வச்சுக்கிட்டாங்க. கவுண்டினிய கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோதான் விதிய. எல்லாமே ஆதியில் மக்கள் வந்து சாதிகளாக பிரியும் போது இந்த சிறு கோயில்களும் அந்த சாதியை சார்ந்தவர்களுக்கான கோயிலாக மாறிடுச்சே தவிர மற்றபடி அதுக்கும் நம்ம தமிழர் பாரம்பரியத்துக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளான 2 விஷயம். அது ஆம்பளை தெய்வமாக இருந்ததுன்னா போரில் எங்கேயோ செத்தவனாக இருப்பான். பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்காரனே கொன்ன பொம்பளைங்களாக இருப்பாங்க. அதில் என்ன பெருமை இருக்குது? அது பெருமை ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணை கொண்டுவிட்டாங்க, ஒன்று வறுமையில் கொண்டுவிட்டாங்க, செத்து போச்சு அந்த பொண்ணு. இல்லைன்னா இவங்க கவனிக்காமல் ஹெல்ப் பண்ணாமல் அந்த பொண்ணு செத்து போச்சு. இல்லைனா அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தில் எந்த பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் அந்த கோயிலில் போய் படையில் வச்சுட்டு வருவாங்க. இப்போ நாளுக்கு நாள் இப்போ இந்த சிறுதெய்வ வழிபாடு, இப்போ மாரியம்மன் கோயில் திருவிழா, அது நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ மக்கள்கிட்ட காசு இருக்குது, அவங்க செலவு பண்ணுறாங்க. ஜிடிபி உயருது இல்லை? ஜிடிபி உயரும் போது என்ன ஆகும்? மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமானா என்ன ஆகும்? எடுத்துன்னு போயிட்டு அவங்க கொடுக்க தோணும். அவ்வளோதான் விஷயம். நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு நாளுக்கு நாள் பக்தி ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. மக்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது, எல்லாத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி இதுக்கும் சேர்த்து செலவு பண்ணுறாங்க. அவ்வளோதான். நாளுக்கு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா போகிறவங்க பூரா டூரிஸ்ட் போகிற மாதிரி தான் போயிட்டு வராங்க. 4 பேர் மாலை போட்டிருக்கான், மிச்சம் ஆஃபீஸில் இன்னும் ஒரு 6 பேர் இருப்பான். 2 வருஷம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவனுக்கு வந்து சொல்லலாம், அடி அங்கே போகணுமா, அதை பார்த்தோமா, இதை பார்த்தோமா, அப்படியா. இப்போ சபரிமலை போகிறத தாண்டி இப்போ அந்த ஆதிபராசக்தி அந்த டூர் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து பெண்களுக்கான டூர் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க. பீரியட்ஸ் டைம்லேயே நீங்கள் வரலாம், நீங்களே பூஜை பண்ணலாம். இது நல்லா இருக்கே, வா கிளம்பு. ஆக்சுவலாக ஐயப்பன் டூரோட ஆதிபராசக்தி டூர் வந்து பயங்கரமாக இருக்குது. அது வந்து பெண்கள் டூரில், அதனால அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக டான்ஸு அப்படின்ட்டு. அதுதான் இப்போ விஜய் போட்டிருந்தாங்க, தூய சக்தி தீய சக்தின்ற ஆதிபராசக்தி பவர். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்க மதம் சார்ந்த கொண்டாட்டங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். இப்போ நம்ம வரலாற்று ரீதியாக பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட்டு, உங்களுடைய பார்வையிலேருந்து இதை எப்படி பார்க்குறீங்க? அதை கொண்டாட்டத்துங்க இந்த கொண்டாட்டங்கள்னு சொல்ல வரல. இப்போது இந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறது, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது, நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. இதுலேயும் பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வரலாற்று ரீதியாக அவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பட் பர்சனலாக ஒரு பெரியாரிஸ்ட்டாக ஒரு பெரியார் இந்த விஷயங்களை எப்படி பார்த்தாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் இது எல்லாத்தையுமே பைத்தியக்காரத்தனம் தான் பார்த்தாரு, நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்காமல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறதுக்கான ஒரே ஒரு இடம் கோயில். சாதாரணமாக பெண்கள் வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் வீட்டில் புருஷன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க. நான் இந்த மாலுக்கு போகிறேன், போயிட்டு வரட்டுமா, 2000 ரூபாய்க்குள்ளே தான் வாங்க போகிறேன் அப்படின்லாம் பர்மிஷன் வாங்காமல், அது ஐடியில் வேலை பார்க்குற பொம்பளையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலை பார்க்குற பொம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த துறை அது வர்க்கம்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். பொதுவாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வெளியே போகணுன்னா வீட்டில் புருஷன்ட்ட பர்மிஷன் வாங்காமல் போனதே கிடையாது இன்றைக்கி வர. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துக்கு மட்டும் அவங்க போகிறோன்னா பர்மிஷன் வாங்காமல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகலாம். பர்மிஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒய்ஃப்டியாக தான் சொல்லுவேன், என்கிட்ட எதுக்குமா பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு மூடு இருந்தால் நீ கிளம்பி போ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அவங்க கேட்டுட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் ஆண்கள் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சரி நான் வெளியே கிளம்புறேன்னா எங்கடா போகிற, அதான் கேட்க போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்குறேன். இப்போ புரிஞ்சா? இன்ஃபர்மேஷனுக்கும் பர்மிஷனுக்கும் இல்லைனாலும் நீ சொல்லிகிட்டே போகலாம், அப்போ கூட எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஆம்பளை சொல்கிறது இன்ஃபர்மேஷன் தான், பர்மிஷன் கிடையாது.
இல்லை அது அப்படி தான் பார்க்கணுமா, ஆண் பெண் அப்படிதானே இருக்கு. அப்படி இருக்க வேண்டாம்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அப்படி இல்லைன்றது வந்து நிஜம். உண்மையான நிதர்சன நிலவரம் என்னவா இருக்கு? நிலவரம் அப்படி தான் இருக்கு. ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகலாம். என்னென்ன என்னம்மா வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறேன், நானும் சுதா அம்மாவும் போகிறோம் போயிட்டு வரட்டுமான்னு கிடையாது. அங்கே மட்டும் போகிறோம், இவன் பதிலே பேச மாட்டான். எதுக்கு ஏன் கோயிலுக்கு போகிறேன்னு கேட்க முடியாது இவனால். அதனால தான் பெண்களோட டூர் வந்து மேல்மருவத்தூரில் ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதா? பெண்கள் வந்து விஜிபிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் விடமாட்டான், அதுக்கு பர்மிஷன் கேட்கணும். மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். எங்கே போனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க போகிறாங்க. இப்போ நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு ரோட்டில் ஊந்துருப்பான், பொண்டாட்டியை போட்டு வச்சிருப்பான், ஊர்வம்பை வாங்கியிருப்பான். ஆனால் மாலை போட்டானா அவன் சாமியாக மாறிடுறான். அதே மாதிரியே தான் அவங்களுக்கும். அவங்க இத்தனை நாள் புருஷங்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க, குழந்தைங்களுக்காக உழைச்சிருப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் சாமி ஆகிட்டு ஒரு என்ஜாயபிள் லைஃபுக்குள்ளே போயிட்டு வராங்க. அவ்வளோதான். ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீடமாக உணரக்கூடிய இடம் அவங்களுக்கு. நீ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் அது அவுட்டிங் தான். நீ சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு மேல்மருவத்தூர் போனாலும் அது அவுட்டிங் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அவுட்டிங், அவ்வளோதான். மற்ற ஊட்டி கொடைக்கானல் போகிற அவுட்டிங்கை விட இது கம்மியான எக்ஸ்பென்ஸ் தான். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு போகிறதுனால கொஞ்சம். அதுவும் போக கோயில்களில் பார்த்தீங்கன்னா சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லா கோயில்லையும். அதனால் சாப்பாடு செலவும் கிடையாது, ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனோம், ஜாலியாக இருந்தோம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு கதை பேசணும், ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அப்படி தான் அவங்க அதை பார்க்குறாங்க. வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மற்றவர்கள் தான் எங்களை மாதிரி ஆளுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் பகுத்தறிவுன்றீங்க. பாருங்கள், மேல்மருவத்தூருக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெரியாரிஸ்ட் கருப்பு சட்டையை விட ஐயப்பன் கருப்பு சட்டை தானே அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எதுக்கு? அவங்களால அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, ஐயப்பன் கோயிலுக்கு டூரிஸ்ட் ஜாஸ்தி ஆகி போச்சு, மேல்மருவத்தூருக்கு டூரிஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுதான் விஷயம். வட இந்தியாவில் அந்த டிஜே கல்ச்சர் வந்துருக்குது. சாமி ஊர்வலத்துலேயோ ஏதாவது ஒரு மாஸ் ஈவெண்ட்டில் அந்த டிஜே போட்டு பெரிய பெரிய ஸ்பீக்கரு, அதில் ஃபுல்லாக அந்த டிஜேல போட்டு அனுமான் பாட்டு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாட்டு அப்படி தான் போடுவாங்க. அது வேற ஒரு இன்டர்வியூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து இப்போது வேலூரில் அங்கே வந்து அந்த டிஜே வந்து பாட்டு போடுறாங்க. ஆரம்பத்தில் வந்து அம்மன் பாட்டு, அப்புறம் சினிமா பாட்டு வருது. இப்போ டிஜேலாம் அந்த பாஸ் பிளேயருக்குள்ள நிறுத்தி போகிறது, அது மாதிரி நிறுத்திட்டு போட்டு கத்தரையை நீ பாடு சர்க்கரையை வராதுன்னு பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். முன்னாடி அம்மன் சிலை இருக்குது, இங்கே டிஜே போட்டு அந்த பாட்டு போடுறான். அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. கூடுதலாக இறைவனிடம் கையேந்துகளும் போடுறான், அதுக்கும் இப்படி கை தூக்கி டான்ஸ் ஆடுறானுங்க எல்லாரும். அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த சாமியிலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, ஒசத்தி தாழ்த்தின்னு பார்க்குற விஷயம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான அம்மன் பாடல்கள் பூரா எடுத்து பார்த்தோன்னா பாடினது எல்லாரும் ஈஸ்வரின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரிஜினலாக எல்லாரும் ஈஸ்வரி கிடையாது. அவங்க வந்து கிறிஸ்டியன். அவங்க ஒரிஜினல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க கிறிஸ்டியன். அவங்க அம்மன் பாட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சின்னொடனே பேரையும் எல்லாரும் ஈஸ்வரின்னு மாற்றி வச்சுட்டாங்க. அலெக்ஸ் சொல்லுவார்ல, அவர் பேர் ஏசுதாஸ் தான், ஆனால் ஐயப்பன் பாட்டு அவர் மாதிரி யாராலையும் பாட முடியாது. அப்படி தான் ரெண்டு துருவங்கள் எடுத்துங்க. இவங்க கிறிஸ்டினாக இருந்துட்டு அம்மன் பாட்டு, அவர் கிறிஸ்டினாக இருந்துட்டு ஐயப்பன் பாட்டு. ஸோ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மதம் சார்ந்த அடையாளங்களாக யாரையும் பார்க்குறதில்ல. அவங்கவுங்க திறமைக்கு தான் நம்ம பார்ப்போம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 80ஸ்க்கு அப்புறம் தான் இது மாறி போச்சு. 80ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முஸ்லீமை ஹீரோவாக போட்டே படம்லாம் வரும். கடந்த 80க்கு அப்புறம் முஸ்லீமை ஹீரோவாக போட்டு ஏதாவது படம் வந்திருக்கான்னு பாருங்கள். அதுவும் மணிரத்னம் ரோஜா எடுத்ததுக்கப்புறம் மொத்தமும் சுத்தம். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு மட்டும்தான் சிம்புவை முஸ்லீமாக போட்டு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. வேறு எங்கேயுமே அதுக்கப்புறம் நடுவில் இஸ்லாமியர் ஒருத்தரை, இஸ்லாமிய கேரக்டரை வந்து ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிற வேலையே கிடையாது. அப்போ பழசுலாம் பார்த்திங்கன்னா அமர் அக்பர் ஆண்டனின்னு படம்லாம் வந்துருக்குது. 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் கிறிஸ்டின் வீட்டில் வளருவார், ஒருத்தர் முஸ்லீம் வீட்டில் வளருவார், இன்னொருத்தர் இந்து வீட்டில் வளருவார். அதுதான் அமர் அக்பர் ஆண்டனி. ரஜினியா பாட்ஷான் படம் தெரியாது. அது பாஷான்றது வந்து ஆமாம், அது ஒன்று வேணால் சொல்லலாம். அதில் கூட முஸ்லீம் செத்துட்டாருன்னு தான் வருமே தவிர இந்து செத்து போய் முஸ்லீம் ஹீரோவாக இருந்தாருன்னு வரல.
மொத்தத்தில் நம்ம வந்து சமம் பண்ணுறதா இருந்தால் இந்த சிறுதெய்வ வழிபாடுன்றது நம்மளுடைய பாரம்பரியம்லாம் கிடையாது. இந்த சுடுகாடு அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக ரிலேட்டட் டு பௌத்தம் வந்து வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொள் அப்படின்னு. அந்த தத்துவத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கேன், சடங்குகள் மட்டும்தான் மிச்சம் நிற்கும். தத்துவம் என்னன்றதை புரிஞ்சாதான் அந்த சடங்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, வெறும் சடங்குகள் தான் இருக்குது. என்ன மயான கொள்ளைன்னா என்ன பண்ணணும், நம்ம சாமி வரும்போது கொழுக்கட்டை தூக்கி அடிக்கணும், இட்லியை தூக்கி போடணும். ஏன் போடணும், ஏன் போடணும்னு கேட்கணும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் அப்பா போட்டார், எங்கள் தாத்தா போட்டார், நானும் போடுறேன், அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே தெரியலன்னப்போ அந்த சடங்குகள் அர்த்தம் இல்லாத சடங்குகளாக மாறி, அப்போ சடங்குகள் அர்த்தம் இல்லாமல் போகும்போது தான் அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. சரியா, அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்னு. இதோட தோற்றம் வந்து இதோட எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, பௌத்தம் கூறிய நிலையாமையை வந்து பௌத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அதோடு சேர்ந்து இந்த பழக்கம் உள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு சம்மப் பண்ணுறதுன்னா, இப்போது இந்தியா முழுதும் மதம் வேற ஒரு ரோல் பண்ணும்போது இங்கே வேற ஒரு ரோல் பண்ணுது. அவன் ஒரு என்ஜாயபிளான விஷயமா, அது ஒரு சம்திங் ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கான இடமா கூட அவனுக்கு இருக்கலாம். நீங்கள் சொன்ன வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை இங்கே மதம் பண்ணுற ரோலுன்றது வேற ஒன்று, அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.